ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ரயில்ஸ் பிராண்டை சேர்ந்த அப்லாட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பியூப்ரோஃபென்சின் 25% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் ஃபார்மெட்டில் இருக்குது. அது ஒரு திக்கான ஒயிட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த அப்லாட் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி புழுக்களை அழிக்க முடியுமா இல்லைனா சாரஞ்சம் பூச்சிகளை அழிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக சாரஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட மருந்துன்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி என்னென்ன சாரஞ்சம் பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏபிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைத்தத்து பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். இந்த இலைத்தத்து பூச்சி தாக்குதல் வந்து எந்த ஒரு வகையை சேர்ந்த இலைத்தத்து பூச்சிகளாக இருந்தாலும் சரி அழியும். அண்ட் அதேமாதிரி பிளான்ட் ஆப்பர்ஸ், அதாவது தாவர தத்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த தாவர தத்துப்பூச்சியுமே எந்த ஒரு வகையை சேர்ந்த தத்துப்பூச்சிகளாக இருந்தாலும் சரி அழிக்கலாம். அதாவது வகைன்னு குறிப்பிடும்போது தாவர தத்துப்பூச்சியும் சரி இலை தத்துப்பூச்சிகளும் சரி வெவ்வேறு நிறத்தில் இருக்கும். ஸோ அந்த வெவ்வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய தாவர தத்துப்பூச்சியும் இலை தத்துப்பூச்சியும் நம்ம வந்து அழிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் மீலி பக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே இந்த அப்லாட் பூச்சிகளை பயன்படுத்தி முழுமையாக கட்டுப்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் வேறு என்ன பூச்சிகளுக்கு அடிஷ்னலாக கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப நிலை பரவலில் இருக்கக்கூடிய வால்பேன் தாக்குதல், அதாவது த்ரிப்ஸ் தாக்குதலுக்கு கேட்கும். அதாவது பெரிதாக முட்டையிடக்கூடிய வால்பேன்கள் இல்லாமல் சிறிய சிறிய வால்பேன்கள் இப்போது தான் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து கேட்கும். அண்ட் அதேமாதிரி பேன் தாக்குதலுக்கும் கேட்கும். இந்த பேன் தாக்குதலுக்குமே இந்த த்ரிப்ஸ் மாதிரி தான் பெரிதாக முட்டையிடக்கூடிய பேன்கள் இல்லாமல் சிறிய சிறிய பேன்கள் மட்டும்தான் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அழியும். அண்ட் இது வந்து என்ன தான் ஆரம்ப நிலை பரவலில் இருக்கக்கூடிய பேனையும் கட்டுப்படுத்திச்சாலும் கூட இது வந்து முழுமையாக இதுக்காக தயாரிக்கப்பட்ட மருந்து கிடையாது. ஸோ அதனால் வால்பேனுக்கும் சரி இல்லைனா மஞ்சள் பேன், செம்மேன் போன்ற எந்த ஒரு பேன்களுக்கும் சரி அதிக அளவு பரவிருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெரிதளவு எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்காது. ஸோ அதனால் வால்பேன்களுக்காக இதை வந்து பிரத்யேகமாக பயன்படுத்த முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த அப்லாட் பூச்சிகளி எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் மேலே மருந்து படித்தாலும் செத்துரும். ஒருவேளை படலைனாலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து வந்து இலைகளுக்கு மேல்புறம் இருந்து ஊடுருவி இலைகளுக்கு அடிப்புறம் வர போய் சேரும். ஸோ இது வந்து ஹாஃப் சிஸ்டமேட்டிக், ஃபுல் சிஸ்டமேட்டிக் கிடையாது. எந்த ஒரு தண்டுகள் வழியாகவும் கொப்புகள் வழியாகவும் ஊடுருவி வேலை செய்யாது. ஸோ அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்டாக மேலே படுறதும் சரி, அதே நேரத்தில் இலைகளுக்கு பின்புறம் இருக்கிறதும் சரி அழியும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட டோஸ்ன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். இதற்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 2 ml பயன்படுத்தினாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரிசல்ட் முழுமையாக நமக்கு தென்படுறதுக்கே 3 நாட்கள் வரை ஆகும். அதிகபட்சமாக 5 நாட்கள் வரை கூட ஆகும். எதனால் அப்படின்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்ட் ஆகிறது மட்டும்தான் உடனே சாகும். இதுவே கான்டாக்டில் நேரடி தொடர்பு மூலயமா மருந்து கூட தொடர்பு கொள்ளாமல் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே இலைகளுக்கு பின்புறம் சாறு உரிய நாளடைவில் சாகும். ஸோ இருக்கக்கூடிய சிறிய சிறிய முட்டைகள்லேருந்து பொரிஞ்சு வரக்கூடிய சிறிய சிறிய சாரஞ்சம் பூச்சிகள் எல்லாம் முழுமையாக அழிகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நாட்கள் வரை ஆகும். ஸோ அதுதான் இந்த பூச்சிகளியோட ரிசல்ட் தென்படுறதுக்கான நாட்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நாளைக்கு முழுமையாக ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ குறைஞ்சபட்சம் 3வது நாட்கள் தான் நீங்கள் வந்து முழுமையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு செகண்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம வந்து 5லேருந்து 1 வாரம் வரை எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக சாரஞ்சம் பூச்சி தாக்குதல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத பயிர்களுக்கு. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியை எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். எல்லா வகையான காய்கறி வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தானிய வகை பயிர்கள்னா எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சி தாக்குதலுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில் ஜியோ லைஃப் அக்ரிடெக் பிராண்டை சேர்ந்த விகோர் ராஜா அப்படிங்கிற ஒரு பயோ ஃபெர்டிலைசரை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து அந்த பயோ ஃபெர்டிலைசரை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பிடலை, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த பயோ ஃபெர்டிலைசருமே எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம், நம்ம இந்த அப்லாட் பூச்சிக்கொல்லிக்கு சொன்னது மாதிரியே. அண்ட் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த அப்லாட் பூச்சிகளோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நுண்ணூட்டச்சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது இது வந்து 1/4 லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200 250 கிட்ட வருது. அண்ட் இதுவே 1/2 லிட்டர் பேக்கேஜோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 450 500 கிட்ட வருது. அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக 1 லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 900 950 கிட்ட வருது. ஸோ தேவைப்படுறவங்க தேவையாதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிகளோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நம்ம அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி எதில் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அதில் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.